மரித்து 4ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அகஸ்டின் சீடோசியின் சாட்சி. சீடோசி மரித்துவிட்டார். மருத்துவரின் அறிவிப்பு. இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு சபையில் போதகராக இருந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த அகஸ்டின் சீடோசி சிறிது காலத்திற்கு பிறகு பணம், புகழ் போன்ற உலகப் பிரகாரமான ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு தேவனுக்கு பிடிக்காத பல பாவங்களில் ஈடுபட்டார். தேவ ஐக்கியத்திலிருந்து விலகி பின்மாற்றமாகி வாழ்க்கையில் பல தோல்விகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து பெரிய கடனாளியாகவும் ஆனார். தேவனை விட்டு வெகு தூரம் சென்று விட்ட நிலையிலும் தேவன் அவர் மீது இரக்கம் பாராட்டி பலர் மூலமாக மனந்திரும்பு என பலமுறை எச்சரித்தும் அதை அவர் கேட்கவில்லை. வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதி அனைத்தையும் இழந்தார். இந்த அவல நிலையிலிருந்து கர்த்தர் தன்னை காக்கவில்லையே என்று தேவன் மீது இன்னும் அதிகமாகவே வெறுப்பு கொண்டார். இயேசு கிறிஸ்துவையே ஒரு காலகட்டத்தில் மறுதலிக்கவும் செய்தார். கடைசியில் நிம்மதியின்றி ஆகஸ்ட் 31, 1985 அன்று மாலை 7:30 மணிக்கு அவர் மரித்தார். அருகில் இருந்த லெரோனா என்ற மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றனர். அங்கு இருந்த மருத்துவர் இவரை முழுவதுமாக பரிசோதித்துவிட்டு அவர் இறந்துவிட்டதாக அறிவித்தார். அவர் மீதும் அவரின் மனைவியின் மீதும் பெரிதும் அன்பு கொண்ட சபை விசுவாசிகளும் நண்பர்களும் உற்றார் உறவினரும் அவரது உடலை வீட்டிற்கு எடுத்து வந்தனர். இரவு முழுவதும் கண்ணீரோடு அழுது புலம்பி கர்த்தரிடம் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் மன்றாடி ஜெபித்தனர். நள்ளிரவில் ஒரு சகோதரியின் மூலம் அவரை திரும்பத் தருவதாக தேவன் தீர்க்கதரிசனம் உரைத்தார். பொழுது விடிந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எந்த அதிசயமும் நடக்கவில்லை. பெரிய குழப்பம். செப்டம்பர் 1, 85 காலை 8:30 மணிக்கு புகழ்பெற்ற இருதய சிகிச்சை நிபுணரான டாக்டர் J.K. ஓர்டு என்பவரின் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அந்த டாக்டர் ஒரு மறுபடியும் பிறந்த அபிஷேகம் பெற்ற உண்மையான கிறிஸ்தவர். அப்பொழுது அவர் ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸில் இருந்தார். 2 பேர் சென்று அவரிடம் நிலைமையை கூறி அவரை அழைத்தனர். ஏற்கெனவே இறந்துவிட்டவரை எதற்காக இங்கு தூக்கி வந்தீர்கள்? பாடியே எடுத்துக்கொண்டு போங்கள். நான் இதில் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் அவரால் தொடர்ந்து பைபிள் கிளாஸில் உட்கார முடியவில்லை. வேதாகமத்தை திறந்தபோது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அவர் கண்களில் பளீரென பட்டது. இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என எழுதியிருந்தது. அந்த வசனம் அவருக்கு தேவன் அவரோடு நேரிடையாக பேசுவது போலவே இருந்தது. டாக்டர் J.K. ஓர்டு மேற்கொண்டு கூறுவதை கேளுங்கள். நான் நேராக ஆஸ்பத்திரிக்குச் சென்று அந்த பாடியை சோதித்தேன். அவன் மரித்து உடம்பெல்லாம் ஜில்லிட்டு கல்லை போல இருந்தான். நான் அமெரிக்காவில் மிகச்சிறந்த பயிற்சி பெற்று 20 ஆண்டுகள் இருதய சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய ஒரு சிறப்பு மருத்துவன். ஒருவன் இறந்துவிட்டதாக நான் முடிவு செய்த யாருமே மீண்டும் இதுவரை உயிர் பெற்று எழுந்ததே கிடையாது. மருத்துவ ரீதியாக ஒருவன் உயிருடன் இருக்கிறானா அல்லது மரித்து விட்டானா என்று என்னால் மிக துல்லியமாக இருதயத்தின் செயல்பாடுகளை வைத்து உறுதியாக கூற முடியும். என் மருத்துவ அறிவு அனுபவம் இவன் இறந்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டன என மிக தெளிவாக கூறியது. இருந்தும் ஆண்டவர் காட்டிய அந்த தேவ வசனம் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. பொய் சொல்ல தேவன் மனிதர் அல்ல. தேவன் வாக்கு மாறாதவர். ஆனால் இவன் தலையை பிடித்துக்கொண்டு என் அறைக்குள் சென்று முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் கெஞ்சி கேட்டேன். தேவனே, இது என்னப்பா சோதனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னோடு பேசுங்கப்பா என்று மீண்டும் மீண்டும் கேட்டும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு முடிவோடு தீர்மானத்தோடு நான் என் ஜெபத்திலிருந்து எழுந்தேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி இந்த ஆள் உயிரோடு இருப்பதாக கொள்கிறேன் என்று கூறி 3 ஊசி மருந்துகளை IV மூலம் கொடுக்கவும் பின்பு டிரிப் கொடுக்கவும் நர்ஸிடம் கூறினேன். அந்த நர்ஸ் இந்த டாக்டர்க்கும் மத்த சில டாக்டர்களைப் போல பணப்பிசாசு பிடிச்சிட்டது போல. அதுதான் இறந்து விரைச்சு போய் கிடக்கிற இந்த பாடிக்கு போய் ஊசி போடச் சொல்றாரு என எண்ணி வெறுப்புடன் ஒரு பார்வை பார்த்து விட்டு போனாள். போனவள் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து, டாக்டர், இரத்தக் குழாய் எல்லாம் உறைஞ்சு போய் கிடக்குது. நான் எங்கே டிரி போடுறது என கேட்டாள். எப்போதும் போடும் இடத்திலேயே போடு என்றேன். அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்து முணுமுணுத்துக் கொண்டே போனாள்.
அவள் ட்ரிப் போட்டபோது அனைவருமே ஆச்சரியப்படும்படிக்கு ட்ரிப் உள்ளே இறங்கியது. ஆனால் உயிர் திரும்பவில்லை. நான் குழப்பத்தோடும் ஒருவித பரிதவிப்போடும் என் வீட்டிற்குச் சென்று எனது ஜெப அறையில் முழங்கால் படியிட்டு தேவனிடம் சரணடைந்தேன். காலை 10:30க்கு நான் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். மீண்டும் நான் கண்களை திறந்தபோது மாலை மணி 3:30. எனக்கு பயங்கர ஆச்சரியம். சுமார் 5 மணி நேரம் ஆண்டவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரைப் போல என்னை பரலோகத்திற்கு எடுத்துச் சென்று அந்த இறந்த மனிதன் சீடோசி பெற்ற நியாயத் தீர்ப்பை காணச் செய்தார். நான் பரலோகக் காட்சியை மிகவும் துல்லியமாகக் கண்டேன். கனவில் அல்ல, நிஜமாகவே பார்த்தேன். நான் பார்த்த ஒவ்வொரு காட்சியும் பிரேமாக என்னால் திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வர முடிந்தது. அந்த மரித்த மனிதன் சீடோசி ஒரு நீண்ட வரிசையில் நிற்கிறான். முதல் வாசலில் ஒரு பிரம்மாண்டமான புத்தகத்துடன் பயங்கரமான ஒரு தூதன் நிற்கிறார். வாசலருகே சென்றவுடன் அந்த தூதன் சீடோசியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த பெரிய புத்தகத்தின் மேல் கையை வைத்தார். அவ்வளவுதான். சீடோசியை பற்றிய கம்ப்ளீட் ஹிஸ்டரியும் அதில் தெரிந்தது. அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சீடோசியை பார்த்து மேற்கொண்டு செல்லலாம் என்பது போல தலையை அசைத்தார். தலையை அசைக்கும் போது அந்த தூதர் முகத்தில் ஒரு சிறிய புன்முறுவல். அந்த சமயத்தில் அந்த பயங்கரமான தூதனின் முகம் மிக பிரகாசமாய் இருந்தது. அந்த முதல் வாசலை கடந்து 2வது வாசலை அடைந்தான். அதையும் கடந்து ஒரு அற்புதமான தோட்டத்தின் வழியாக பரலோகத்திற்கு போகும் தங்கத்தால் ஆன வீதியில் சென்றான். அந்த இடத்தின் அழகில், எழிலில், தென்றல் காற்றில் மிதந்து வந்த சுகந்த நறுமணத்தில் நான் அப்படியே மயங்கிப் போனேன். அந்த நறுமணம் வீசும் காற்றை நான் சுவாசித்து உள்வாங்கி வெளிவிடும்போது என் உடம்பின் உள்ளும் புறமும் அதே நறுமணம் வீசியது. என் உடம்பே சிலிர்த்தது. சீடோசியுடன் சென்ற தூதன் அவனை பார்த்து, உன்னுடைய மக்கள் அநேகம் பேர் உனக்காக ஆண்டவரிடம் ஓய்வில்லாமல் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் நீ திரும்பவும் பூலோகத்திற்கே போ. நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கின்றன. இங்கிருந்து புறப்பட்டு வலதுபுறம் சென்று மீண்டும் வலது பக்கம் திரும்பிச் செல். அப்பொழுது நீ உன் இருப்பிடம் போய்ச் சேர்வாய் என்று கூறினார். தேவன் தன் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு எப்படி ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறார் பாருங்கள். அல்லேலுயா! இந்த அற்புதமான வெளிப்பாட்டை என்னுடைய ஜெபத்தில் கர்த்தர் கொடுத்ததற்கு பிறகு சீடோசி உயிரோடு எழுந்திருந்திருப்பார் என நினைத்து ஆவலோடு நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன். ஆனால் அவர் அப்படியே விறைத்து போய் கிடந்தார். அடுத்த நாள் செப்டம்பர் 2ஆம் தேதியும் எந்தவித ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் 3 நாட்களாகியும் அந்த உடல் மட்டும் கெடவே இல்லை. இது எப்படி? என்னுடைய மருத்துவ அறிவு திகைத்து நின்றது. செப்டம்பர் 3, 1985 சீடோசி இறந்து 4வது நாள். ஒவ்வொரு நிமிடமும் கழிவது எனக்கு ஒரு யுகமாகத் தோன்றியது. இந்த சோதனை காலத்தில் என்னால் சாப்பிடவும் முடியவில்லை, ஜெபிக்கவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை. எந்த ஒரு வேலையையும் என்னால் முழு கவனத்தோடு செய்யவும் முடியவில்லை. இறந்த 4 நாட்கள் ஆன உடம்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போய்விடுங்கள் என்று சொல்வதா? இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்திய அற்புத உயிர்த்தெழுதலுக்காக இன்னும் காத்திருப்பதா? விடை காண முடியாத ஒரு டென்ஷனோடு என் ரூமில் நான் இருந்தபோது என் ரூமுக்கு வெளியே இருந்து அல்லேலுயா, அல்லேலுயா, தேவனுக்கே மகிமை என்ற உற்சாக குரல் ஆரவாரம் என் காதை பிளந்தது. என்ன ஆச்சு என்று அவசரமாக வெளியே ஓடி வந்து பார்த்தால் சீடோசி உயிர் பெற்று கண்ணை திறந்து என்னை திரும்பி பார்த்தார். நான் ஒரு டாக்டர் என்பதை கூட மறந்து நான் அவர் கையை இறுக்கி பிடித்து முத்தமிட்டேன். "Lord is really great" என என் வாய் முணுமுணுத்ததை கேட்டு ஆம் என்று புன்னகையோடு சீடோசி தலையை ஆட்டினார். நான் சீடோசியின் காதருகே குனிந்து, நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பாதையில் 2வது வாசலண்டையில் இருந்த பெரிய புத்தகத்தில் உமக்கு எதிராக எழுதியிருந்த 4 குற்றங்களையும் மீண்டும் செய்யாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையோடு இருங்கள் என்றேன். சீடோசி டக்கென என்னை திரும்பி, அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்விக்குறியோடு பார்த்தார். நான் அவர் கரங்களைப் பற்றி, "ஐ நோ எவ்ரிதிங். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இறந்த உங்களை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கின்றார். இந்த 4 நாட்களிலும் தேவன் உங்களுக்கு காட்டிய நியாயத் தீர்ப்பு, நரகம், பரலோகம் இவைகளைப் பற்றி நீங்கள் இந்த உலகமே அறிந்து கொள்ளும்படி சாட்சி கூற வேண்டும்" என்றேன். "கண்டிப்பாக சொல்வேன்" என்று தலையசைத்தார். "டேக் ரெஸ்ட். நாளை நீங்கள் வீட்டிற்கு போகலாம்" என்று கூறிவிட்டு எனது ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டுவிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டேன்.
எனது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. கர்த்தரின் எல்லையில்லாத கருணையை நினைத்து உணர்ச்சி வெள்ளம் பொங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்டு. சீடோசியை உயிர்ப்பித்தற்காக கோடானு கோடி நன்றி அப்பா. பரலோகத்தில் சீடோசிக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இந்த அடிமைக்கும் காட்டியதற்காக நன்றி தகப்பனே என்று கதறினேன். நியாயத்தீர்ப்பு, சொர்க்கம், நரகம் என்பதெல்லாம் வெறும் கதையல்ல, அது நிஜம் என்பதை என் கண்ணாரக் கண்டுவிட்டேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்ற எபிரேயர் 9:27 வேத வசனத்தின் சத்தியத்தை, நிஜத்தை நான் கண்கூடாக பார்த்த பின்பு என் உடல் அப்படியே நடுங்கியது. மீண்டும் என்னை நானே ஒருமுறை முழுமையாக அலசி ஆராய்ந்தேன். எங்காவது, எதிலாவது, எப்போதாவது தப்பு பண்ணியிருக்கிறோமா? யார் குற்றத்தையாவது இன்னும் மனசார மன்னிக்காமல் இருக்கிறோமா? தேவனுக்கு பிடிக்காத, அவர் அருவருக்கின்ற எந்த காரியத்திலாவது ஈடுபட்டு இருக்கிறோமா? யாருடைய மனசாவது புண்படும்படியாக எப்போதாவது நடந்து கொண்டு இருக்கிறோமா? யாரிடமாவது விரோதம், பகை, வைராக்கியம் பாராட்டி இருக்கிறோமா என்று ஒரு நடுக்கத்துடனேயே அவசரமாக என்னை நானே சுய பரிசோதனை செய்தேன். பிறப்பும் நம் கையில் இல்லை, இறப்பும் நம் கையில் இல்லை. யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. முடிவு எப்போவேனாலும் எங்கே வேணுமானாலும் வரலாம். கர்த்தருடைய வருகை முன்பாக இருந்தால் அவரை சந்திக்க, மறுரூபமாக்கப்பட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக இறந்துவிட்டால் நியாயத்தீர்ப்பை சந்திக்க நாம் ஆயத்தமாக, தயாராக, பரிசுத்தமாக, சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நேற்று இருந்தவன் இன்று இல்லை. மனிதரின் வாழ்வு புல்லுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாது நமது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு திடமான முடிவுடன் எழுந்தேன். அப்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் தகப்பனே என கண்ணீரோடு வேண்டிக் கொண்டேன். எனது ரூமை விட்டு நான் வெளியே வந்தேன். சீடோசியின் மனைவி, உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு கண் கலங்க எனக்கு நன்றி கூறினர். எனக்கு எதற்காக நன்றி கூறுகின்றீர்கள்? நான் ஒண்ணுமே செய்யவில்லையே. செய்ததெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மட்டுமே நன்றி கூறுங்கள் என்றேன். இறந்த பின்பு சீடோசிக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் வாயாலேயே கேட்போமா? ஆகஸ்ட் 31, 1985 அன்று மரித்தேன். நான் இறக்கும்போது சரியாக எனக்கு என்ன நடந்தது என்பதை என்னால் விவரித்துக் கூற முடியவில்லை. நான் மூச்சுவிட முடியாதபடி ஏதோ சோக் ஆன மாதிரி, பிறகு அது ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வு. நான் இந்த மனித உடலை விட்டு, உலகத்தை விட்டு நீங்கிவிட்டதை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய இறந்த உடலை என்னால் பார்க்க முடிந்தது. அது உயிரற்ற கட்டிலில் கிடப்பதையும், என் மனைவி கண்களில் நீர்மல்க என்னை பார்த்து கொண்டு இருப்பதையும் என்னால் காண முடிந்தது. ஆனால் நான் எத்தகைய உடலில் இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அகஸ்டின் சீடோசி என்ற முழு உணர்வும் எனக்கு இருந்தது. என் மனைவி, குடும்பத்தை பற்றிய எண்ணம் அதிகமாக இருந்தது. எனக்கு கீழே கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரே மேக மண்டலமாக இருந்தது. நான் ஒரு பெரிய கியூவில் கடைசியில் நின்று கொண்டிருந்தேன். அந்த கியூ வரிசையில் பல தரப்பட்ட மக்களும் இருந்தனர். கிறிஸ்தவர்கள் அல்லாதோர், ஜாதி, மத, மொழி, நாடு என வேறுபாடு அற்று அனைவருமே அந்த கியூவில் இருந்தனர். நாங்கள் அனைவருமே ஏதோ ஒரு கன்வேயர் பெல்டில் போவது போல இருந்தது. அங்கு நின்ற அனைவருமே ஒரு பயத்தில் அதிர்ச்சியடைந்த நிலையில் நின்று கொண்டு இருந்தனர். ஒரு குறுகிய வாசலருகே ஒரு பயங்கரமான தூதன் நின்று கொண்டு இருந்தார். அவருக்கு முன்பாக ஒரு பிரம்மாண்டமான மேஜையின் மேல் ஒரு பெரிய சைஸிலான ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. எனக்கு முன் நின்ற பலருக்கு அந்த தூதன் அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கவே இல்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்தவுடனேயே தனது இடக்கரத்தை நீட்டி, அப்பாலே போ என உரத்த குரலில் கத்தினார். அவ்வளவுதான். அந்த ஆள் நன்கு ஆடத் தெரிந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். தனது காலால் ஒரு பந்தை ஊங்கி வேகமாக உதைத்தால் அது எப்படி பறந்து சுழன்று தூரத்தில் போய் விழுமோ அதுபோல அந்த நபர் அப்படியே ஒரு சூறாவளி காற்றில் பறக்கும் ஒரு சிறு துரும்பை போல பறந்து சுழன்று ஒரு அகன்ற பாதையிலே தூக்கி எறியப்பட்டார். ஒரு இரும்பு துண்டை ஒரு மேக்னெட் எப்படி கவர்ந்து இழுக்குமோ அதுபோல ஏதோ ஒரு காந்த சக்தி அவரை கவர்ந்து இழுப்பது போல அவர் விசுக்கென்று இழுப்புண்டு தூக்கி எறியப்பட்டார்.
செக்கச்செவேல் என்று கொழுந்துவிட்டு எரியும் கங்குகளால் நிறைந்து பழுக்க காய்ச்சி சூடாக்கப்பட்ட ஒரு இரும்பு தகட்டை போல தகித்து கொண்டு இருந்த ஒரு பாதையில் அவர் ஒரு பந்தை போல விழுந்தார். அவ்வளவுதான். விழுந்த மாத்திரத்தில் அந்த செந்தணல் பாதை அவரைச் சுட்டு பொசுக்க, குய்யோ முறையோ வென்று அவர் அலறி அடித்துக்கொண்டு துள்ளி எழ, கால் பதித்து ஊன்றி நிற்க முடியாமலும் நடக்க முடியாமலும் பந்தாக துள்ளி குதித்து அங்குமிங்குமாக அலறி துடித்து ஓடி, புழுவாக துடிதுடிப்பதையும் பதபதைத்து அலறி திரும்பி ஓடிவர அவர் முயற்சிக்க, ஒரு பெரிய நெருப்புச்சுவர் அவருக்கு முன்னால் எழுந்து நின்று தடுக்க, வேறு வழியின்றி திரும்பி அதே பாதையில் தாவி தாவி குதித்து கொண்டே கால் பதிக்க முடியாமல் துள்ளி குதித்து அலறிக்கொண்டே ஓடினார். அந்த பாதை இதையும் விட மோசமாக சுட்டெரிக்கும் எரி நரகத்திற்கு நேராகச் சென்றது. எனக்கு முன்னால் நின்று கொண்டு இருந்தவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு தூக்கி எறியப்பட்டு அவர்கள் படும் பாட்டையும் அனுபவிக்கும் கொடுமைகளையும் வேதனைகளையும் பார்த்துவிட்டு, கேட்பவர்களின் உள்ளத்தை கசக்கி பிழியும் அவர்களின் அழுகுரலையும் அலறலையும் கதறலையும் கேட்டுவிட்டு எனக்கு தொண்டையெல்லாம் அப்படியே வறண்டு போய் நாக்கு மேலன்னத்தில் ஒட்டிக்கொண்டது. இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கும் இந்த பாடுகள்தான். ஐயோ, நினைக்கவே நெஞ்சம் பதறியது. கியூவில் உள்ள மற்றவர்களை பார்த்தேன். பேய் அறைந்தாற்போல் அனைவருடைய முகமும் அப்படியே வெளிறிபோய் இருந்தன. அவர்களின் உள்ளத்தில் உள்ள உதறல் கண்களில் அப்படியே அப்பட்டமாக தெரிந்தன. ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. கியூவில் நின்ற அனைவரின் உதடுகளும் அவரவர்களின் இஷ்ட தெய்வங்களை நோக்கி முறையிட்டு கொண்டு இருந்தன. உண்மையான தெய்வத்தை புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத கொடுமையை என்ன சொல்ல? இப்போதோ நியாயத்தீர்ப்பு. தேவனின் பாதுகாப்பு வளையத்தை விட்டு விலகி வெகு தூரம் வந்துவிட்டோம் என்ற உண்மையை நான் அங்கு மிக அதிகமாக ஆழமாக உணர்ந்தேன். எனக்கு முன் ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டு இருந்தாள். அவளுடைய முறை வந்தவுடன் 2 அடி எடுத்து வைத்து முன் சென்றாள். அந்த தூதர் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த பெரிய புத்தகத்தை தொட்டவுடன் அந்த பெண்மணியின் பெயரும் அவளை பற்றிய முழு விவரங்களும் அதில் தெரிந்தன. அதில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள குணாதிசயங்களுக்கு அவர் குறைவுள்ளவளாக காணப்பட்டாள். அவள்தான் வெறுத்த ஒருவருடைய பெயரைச் சொன்னாள். உடனே அந்த தூதன் அப்பாலே போ என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் கூறினார். அவள் அழுது கொண்டே தன் வாழ்க்கையில் செய்த பல நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் ஊழியங்களை பற்றியும் கூறினாள். ஆனால் ஒன்றும் பலனில்லை. அவளும் அந்த அகன்ற அக்கினி பாதையில் தூக்கி எறியப்பட்டாள். அந்த பாதையில் தூக்கி எறியப்பட்டவர்களுக்கு முடிவு நரகமே. எனக்கு அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே ஈரக்குலையெல்லாம் நடுங்கியது. நரகத்திற்கு போகிற பாதையே இப்படி இருக்கும் என்றால் நரகம் எப்படி இருக்குமோ என்று என் உள் மனசு பயந்து நடுங்கியது. நினைக்கவே உடம்பெல்லாம் பதறியது. அந்த பக்கம் இருந்து வந்த கூக்குரலும் அழுகையும் கதறலும் மாமிசம் எரிகின்ற தூர் நாற்றமும் குடலை புரட்டுவதாக இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கும் நடக்கும் என்று முன்பே தெரியாமல் போய்விட்டதே. சர்ச்சில் எத்தனை முறை நரகம் மற்றும் சொர்க்கம் பற்றி பேசியிருக்கிறோம். அப்பொழுது மண்டையில ஏறவில்லை. கவனமாக பைபிள் படி வாழ்ந்திருக்கலாமே. இப்போ என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்கே ஒன்றையும் செய்ய முடியாதே. அந்த நியாய தீர்ப்பு புத்தகத்திலே எல்லாம் விலாவாரியாக எழுதப்பட்டு இருக்கே. நாம செஞ்சதை யாருமே பார்க்கலைன்னு நினைச்சோமே. அது எவ்வளவு பெரிய மடத்தனம். தேவனுக்கு மறைவானது என்ன இருக்க முடியும்? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலா வந்து கொண்டு இருக்கின்றன என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருப்பது எவ்வளவு உண்மை. இருந்தும் அவர் மிகுந்த பொறுமையோட சகிப்பு தன்மையோட இருந்திருக்கார். ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தமல்லவே. அதனால தான் நாம கடைப்பிடிக்கிறதுக்கு நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு பைபிளையும் போதகர்களையும் ஊழியக்காரர்களையும் தேவாலயங்களையும் நமக்கு கொடுத்து இருக்காரு. இருந்தாலும் அப்போ இந்த மர மண்டையிலே எதுவுமே ஏறலை. இப்போ என்ன கதறியும் அதை கேட்பார் ஒருவரும் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயோ, காலம் கடந்து போச்சே. தூக்கு தண்டனைக்கு காத்திருக்கும் ஒரு மரண தண்டனை கைதியைப் போல இப்போ நிற்கிறேன். தூக்கு தண்டனையே கூட தேவலாம் போல இருக்கு. தூக்கு தண்டனையிலே கூட அந்த கைப்பிடி லிவரை இழுத்த உடனே அந்த கைதி நின்னுக்கிட்டு இருக்கிற அந்த அடிப்பலகை படக்கென் உள்வாக்கிலே திறக்கும். அவன் எதிர்பாராமல் சட்டென்று கீழே போவான். கழுத்தில மாட்டப்பட்ட அந்த சுருக்கு கயிறு கீழே விழும் அந்த உடம்பை வெடுக்கென்று அப்படியே இழுத்து பிடித்து இருக்கும். கழுத்துச்சங்கு குரல்வளை மூச்சுக் குழாய் எல்லாம் ஒரு நொடியில் அப்படியே நொறுங்கும். நாக்கு வெளியே தள்ளும். கண் பிதுங்கி வெளியே வரும்.
கையும் காலும் கட்டப்பட்ட நிலையிலே அப்படியே வெட்டி வெட்டி உதறி துடிதுடித்து கொஞ்சங்கொஞ்சமா அப்படியே உயிர்த்துடிப்பு அடங்கும். இந்த தூக்கு மரணம் கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த எரி நரகம், அக்கினிச் சூளை, அம்மாடி, இவ்வளவு கொடூரமாயிருக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையே. ஆண்டவரே, எங்களை மன்னியுங்களப்பா. நியாயத் தீர்ப்பு பற்றியும் நரகத்தை பற்றியும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோமே. உண்மை தெய்வத்தையும் பைபிள் சத்தியத்தையும் பின்பற்றாமல் புகழையும் பணத்தையுமே விரும்பியும் தேடியும் வாழ்ந்தோமே. அடுத்தவங்ககிட்ட குறை சொல்லி உரத்த குரலில் வாதாடினோம். ஐயோ, இதுலேந்து தப்பிக்க வழியே இல்லையா? மனசு கிடந்து அங்கலாய்க்கிறது. நாம் இந்த உலகத்துக்கு மரித்து விட்டாலும் எல்லா உணர்வுகளுமே அப்படியே இருக்குதே. வேதனை, எரிச்சல், அழுகை, பட்கடிப்பு, செய்த பாவங்கள் அனைத்துமே என்னமோ நேத்துத்தான் செய்தது போல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நினைவில பசுமையா இருக்கே. பாவ பரிகாரத்தை மரித்த பின்பு செய்ய முடியாது. மரிப்பதற்கு முன்பே இந்த மனித உடம்பில் பூமியில் இருக்கும் போதே செய்தால்தான் விமோசனம் உண்டு. பாவ பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தத்தால கழுவப்படுதல் மாத்திரமே. வேறு ஏதாலும் யாராலும் பாவமன்னிப்பு, பாவ விமோசனம் இல்லவே இல்லை. செய்த பாவத்தை உணர்ந்து அதுக்காக மனங்கசந்து அழுது இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், என் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடம் நாம கேட்டிருந்தா அந்த பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னிச்சு இருப்பாரு. இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம்? இப்பொழுது என்னுடைய முறை வந்தது. என்னையும் அறியாமல் எனது கால்கள் அந்த பயங்கரமான தூதரை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தது. எனது கண்கள் அந்த தூதரை பலிபீடத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல பார்த்தன. அந்த தூதர் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த பெரிய புத்தகத்தை தொட்டார். தொட்டவுடன் என்னை பற்றிய விபரங்கள் அடங்கிய பக்கம் வந்தது. என் இதயத்துடிப்பின் சத்தம் பட்டாசு வெடிப்பது போல என் காதுகளில் கேட்டது. அந்த ஒரு சில வினாடிகள் மிக மிக வேதனையோடு இதோ இப்போ தூக்கி எறியப்பட போகிறோம் என்ற படபடப்போடு பல்லை கடித்து கொண்டு காத்திருக்கிறேன். அந்த தூதர் ஒரு சில வினாடிகள் என்னை பற்றி எழுதியிருந்த அந்த பக்கத்தை பார்த்துவிட்டு நேராக என்னை நோக்கி பார்த்தார். என்னுடைய சர்வ நாடியும் அடங்கிவிட்டன. அவர் ஒரு புன்முறுவலோடு என் கையை பிடித்து குலுக்கி முன்னே செல் என்றார். அதற்குள் என் இருதயம் தொண்டைக்குழி வரை ஏறி இறங்கிவிட்டது. கையா அது? உலக்கை, இரும்பு உலக்கை போல் இருந்தது. ஒரு வினாடி என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. சிரிக்க முடியாமல் ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு 2வது வாசலை அடைந்தேன். அங்கும் ஒரு தூதர் இருந்தார். அங்கும் ஒரு பெரிய மேஜையின் மீது ஒரு புத்தகம் இருந்தது. ஆனால் முந்தின புத்தகத்தில் 10ல் 1 பங்கு சின்னதாக இருந்தது. என் பேரில் அந்த புத்தகத்தில் 4 குற்றங்கள் எழுதப்பட்டு இருந்தன. கீழ்ப்படியாமை, பிடிவாதம், இவ்வுலக பிரகாரமான ஆசைகள், லஞ்சம், பேங்கிலிருந்து ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்குவதற்காக வங்கி ஊழியர்களுக்கு நான் லஞ்சம் கொடுத்திருந்தேன். அதுவும் அங்கு எழுதப்பட்டு இருந்தது. லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் பாவமாச்சே. எழுதப்பட்டு இருந்த அந்த குற்றங்களைக் கண்டு நான் ஒன்றுமே பேச முடியாமல் கண் கலங்க வாய் மூடி மௌனமாக வெட்கத்தால் தலை குனிந்து நின்றேன். நான் இறப்பதற்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் பின்மாற்றமாகி நான் செய்த முரட்டாட்டங்களையெல்லாம் நினைத்து நான் வருந்தினேன். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க முடியாதபடி என் நாவு கட்டப்பட்டு இருந்தது. இப்போது காலம் கடந்துவிட்டது. ஆனால் நிறைய நபர்களின் விசுவாச ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் இயேசுவினால் அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதின் மூலம் எனக்கு மன்னிப்பு அருளப்பட்டு நான் 2ஆம் வாசலை கடந்து செல்ல இரக்கம் பாராட்டினார். தேவனுக்கு கண்ணீரோட நன்றி கூறிக்கொண்டே அந்த வாசலையும் கடந்து மகிமைக்கு செல்லும் வழியை அடைந்தேன். பரலோகத்திற்கு செல்லும் பாதையின் அழகையும் வனப்பையும் எழிலையும் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. நல்ல கனி கொடுக்கும் மரங்களும் வண்ண மலர்களின் சுகந்த மணமும் பறவைகளின் சங்கீத ஒலிகளும் வீசிய தென்றல் காற்றில் மிதந்து வந்த துதி ஆராதனையின் சத்தங்களும் பளீர் என்று அந்த பகுதியில் இருந்த சுத்தமும் ஒழுங்கும் தெய்வீகச் சூழலும் அப்படியே நம்மை மெய்மறக்கச் செய்யும். பரலோகம் உண்மையாகவே இருக்கிறது. கதையில் வரும் கற்பனை அல்ல, நிஜமாகவே உண்மையாகவே இருக்கிறது. கோபம், எரிச்சல், பொறாமை, கீழ்ப்படியாமை, பிடிவாதம், சண்டை, பகை, கசப்பு, பொருளாசை, பண ஆசை, பொய் பேசுதல், விபச்சாரம், விரோதம், பழி வாங்குதல், ஏமாற்றுதல், மேலும் இது போன்ற எந்தவித பாவமும் வேண்டாம். சிலுவை வணக்கம், இறந்தவர்களை வணங்குதல், விக்கிரக வணக்கம் அதாவது சிலை வணக்கம், மாதா வணக்கமும் வேண்டாம் அதாவது மரியாளையும் வணங்கக்கூடாது. மனிதர்களை வணங்குதல் போன்ற எதுவும் செய்யாதீர்கள்.
இவைகள் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும். இதை குறித்து நீங்கள் பைபிளில் விளக்கமாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். பைபிளை தினமும் தியானித்து படியுங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். குடும்ப ஜெபம் செய்யுங்கள். ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள். நிறைய இடங்களில் ஜெப குழுவை ஏற்படுத்துங்கள். செய்த பாவத்திற்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேளுங்கள். பாவம் செய்யாமல் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் தொடருமானால் விரக்தி அடையாமல் கர்த்தரின் உதவிக்காக ஜெபித்துக்கொண்டே தொடர்ந்து முயற்சி செய்து மாற்றுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். அந்நிய பாஷையில் அதிகமாக ஜெபியுங்கள். இடைவிடாத ஜெபம், பைபிள் வாசிப்பு, ஆத்தும ஆதாயம், பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரை துதித்துக்கொண்டே பைபிள் படி வாழுங்கள். உலகத்து சகல ஜாதி மத சகோதர சகோதரிகளே, தெய்வமே இல்லை, சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, நியாயத்தீர்ப்பு என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் கூறிக்கொண்டு இருக்கும் எனது நாத்திக உடன் பிறப்புகளே, இங்கே வந்து பாருங்கள். இவைகள் அனைத்தும் உண்மை, பொய்யல்ல. மனந்திரும்புங்கள். பாவ மன்னிப்பு பெறுங்கள். பரிசுத்தம் அடையுங்கள். பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தொண்டை கிழிய இந்த உலகத்திலுள்ள சகல ஜனங்களும் கேட்கும்படியாக கத்த வேண்டும் போல எனக்கு இருந்தது. உலகமெல்லாம் சென்று இங்கு நான் கண்டவைகளை கூற வேண்டும் என்ற ஆதங்கம் என் உள்ளத்தில் பொங்கி வழிந்தது. ஆனால் அதற்கு வழியில்லை. எனது பூலோக வாழ்வு முடிந்துவிட்டது. இங்கிருந்து நான் என்னதான் கத்தினாலும் அது அங்கு போய்ச் சேராது. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்ற கழிவிரக்கம், இயலாமை என்னை வாட்டி வதைத்தது. நான் நாலா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்ததை பார்த்த என்னோடு கூட வந்த அந்த தேவதூதர் என் உள்ளத்தின் உணர்வுகளையெல்லாம் அறிந்தவர் போல, இன்னும் நீ பரலோகத்தை பார்க்கவில்லை. அதோ எதிரே தெரியும் பிரம்மாண்டமான வாசல் கிறிஸ்துவின் நியாயத் தீர்ப்பு மண்டபம். அதற்கு பின்தான் பரலோகம் உள்ளது. அங்கே நித்திய ஜீவனோடு பரலோக பிதாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்தவான்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் ஆராதிக்கும் காட்சியைக் காண 2 கண்கள் போதாது. ஆனால் இப்போது நீ அங்கே போவது இல்லை. இதுவரை நீ பார்த்ததை இந்த உலக மக்களுக்கு நீ சாட்சியாக எடுத்துரைக்கும்படிக்கு உன்னுடைய வாஞ்சையின்படியே நீ திரும்பவும் பூலோகத்திற்கே அனுப்பப்படப் போகிறாய். போவதற்கு முன் நரகத்தையும் பார்த்துவிட்டுச் செல். நரகத்தை பற்றியும் ஜனங்களுக்கு எடுத்துக்கூறு என்று கூறியவாறே என்னை இடது பக்கம் அழைத்து சென்றார். நரகப் பாதையில் தூக்கி எறியப்பட்ட ஆத்துமாக்களை அருவருக்கத்தக்கதான உருவம் கொண்ட பிசாசுகள் அப்படியே தூக்கி எடுத்து எரியும் பாதாள குழிக்குள் எரிந்தன. உடம்பெல்லாம் தீப்பற்றி எரிய ஒரு நெருப்பு பந்தமாக பலர் அங்கும் இங்கும் அலறி அடித்துக்கொண்டு துடிதுடித்து ஓடிக்கொண்டிருந்தனர். அந்த கோரக் காட்சி, கேட்ட அழுகை, வேதனையின் கூக்குரல், பட்கடிப்பு, அவர்கள் பட்ட பாடு, அந்த இடத்தின் துர்நாற்றம், அனல், அவைகளை நினைத்து பார்க்கவே உடல் நடுங்கியது. என்னுடைய பரம எதிரிக்கு கூட இந்த தண்டனை வேண்டாம். நான் சென்ற பாதையில் எனக்கு தெரிந்த பலரை, மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்ட பல கிறித்தவர்களை, முழுமையாக பைபிள் படி, அதாவது பைபிள் அடிப்படையில் நடக்காத கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை பார்த்தேன். பற்றி எரியும் தீயினால் சதைகள் வெந்து கருகி பீந்து கீழே விழுந்த மாத்திரத்தில் மறுபடியும் அவைகள் மேலே வந்து ஒட்டிக்கொள்ள, மறுபடியும் அந்தச் சதை தீப்பிடித்து எரிந்து கருகியது. வார்த்தைகளால் சொல்லி முடியாத வேதனையும் கூக்குரலும் அழுகையும் பட்கடிப்பும் தொடர்ந்தன. அவர்களில் பலர் தண்ணீருக்காக கெஞ்சி கதறி அழுதனர். ஆனால் அவர்களின் பரிதாப கூக்குரலை கேட்கத்தான் ஒருவரும் இல்லை. இரவும் பகலும் ஓய்வின்றி சதா சர்வ காலத்திற்கும் இந்த கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாக்கப்படும் எனக்கு தெரிந்த மக்களின் அந்த பரிதாபமான அபயக்குரல் எனது காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்க, எனது கண்களில் அது கண்ணீரை வரவழைத்தது. அந்த தீ என்னுடைய உடம்பின் மீது பட்டது போல நான் உணர்ந்து என்னையும் அறியாமல் என்னுடைய உடல் ஒருமுறை துடித்து குலுங்கியது. உடனே என்னைச் சுற்றி ஒரே சத்தம், ஆரவாரம், என் மனைவியின் ஆனந்த குரலும் அவளின் மென்மையான கரங்களின் உலுக்கலும் என்னை கண்விழித்து பார்க்க வைத்தன. என்னங்க, நீங்க பிழைச்சிட்டீங்க, இயேசு கிறிஸ்து உங்களை மீண்டும் எங்களுக்கு தந்துவிட்டார். தேங்க்யூ ஜீசஸ் என்று என் மனைவி கண்களில் கண்ணீரோடு என்னை பார்த்தாள். அருகில் இருந்த என் நண்பர்கள், உறவினர்கள், அல்லேலுயா, தேவனுக்கே மகிமை, டாக்டர், நர்ஸ் ஓடி வாங்க, சீட்டோசியை வந்து பாருங்கள் என்று ஆனந்த கூத்தாடினார்கள். இறந்து 4 நாட்களுக்குப் பிறகு கர்த்தர் என்னை மீண்டும் உயிரோடு எழுப்பிவிட்டார்.
இயேசு கிறிஸ்துவும் பைபிளும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலுள்ள அனைவருக்கும் உரியது. நான் மரித்திருந்த இந்த 4 நாட்களில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அனுபவங்கள் மூலமாக எனக்கு உணர்த்திய விஷயங்கள் பல. நான் உணர்ந்தவைகள் இன்னும் பல. அவைகள் அனைத்தும் சத்தியம். அவைகளை அப்படியே உங்களுக்கு சொல்வது எனது கடமை, அவசியம் என்று கருதி அவைகளை அறிவிக்கிறேன். மனிதருக்கு விதிக்கப்பட்டு இருப்பது ஒரே ஒரு பிறவிதான். இந்த பிறவியும் மிக அதிக ஆண்டுகளை உடையது அல்ல. இந்த பிறவியில் ஒருவன் செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்த பலனை நியாயத் தீர்ப்பில் கண்டிப்பாய் அனுபவிப்பான். இதில் எந்த பாரபட்சமும் இல்லை. இதுவரை செய்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என கேட்க வேண்டும். ஏழைகளுக்கு மனமிரங்கி உதவ வேண்டும். உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அவைகளை கடைப்பிடிப்பதில்லை. எரி நரகத்திற்கு செல்லும் பாதையில் தூக்கி எறியப்படுகின்றனர். பிறர் குற்றங்களை மன்னித்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமது பாவங்களையும் மன்னித்து கழுவி நம்மை சுத்திகரித்து 2ஆம் வாசலை கடந்து சென்று நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை நான் நேரிடையாகவே அனைத்தையும் கண்டேன். பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளவைகள் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில பிறந்த அனைத்து ஜாதி மத மக்களுக்காகவும் நம்மை படைத்த இறைவன் கொடுத்த வழிமுறைகளவைகள். நரகத்தில் யாரும் கிடந்து யுகயுகமாக நித்தியத்திற்கும் வாதிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. நீங்கள் அவரோடு பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை படைத்துள்ளார். நாம் பாவங்கள் செய்து தேவ ஐக்கியத்தை இழந்தோம். நரகாக்கினையை எதிர்நோக்கி உள்ளோம். அவர் நம்மை அந்த நரகாக்கினையிலிருந்து மீட்க தன்னையே ஜீவாதார பலியாக ஒப்புக் கொடுத்து நமக்கு ஒரு விடுதலையை இரட்சிப்பையும் வழங்கியுள்ளார். நீ தேடும் சமாதானத்தை இயேசு தருகிறார். தீவிரவாதம், வன்முறை, ஜாதி, மத, இனக்கலவரம் ஏதுமின்றி இந்த உலகத்து மக்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்று மக்களாக ஒற்றுமையோடு, நட்போடு, பாசத்தோடு, அன்போடு வாழ்ந்திட ஆவி, ஆத்துமா, சரீரம், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் ஒழுக்கம், பரிசுத்தம், நீதி, நேர்மை, சந்தோஷம், சமாதானம், ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள இருகரம் நீட்டி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அதற்குரிய பாதையையும் அவர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் வகுத்து தந்துள்ளார். அந்த வழியில் நடந்து எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமா? பாவ சிந்தனை வாழ்க்கையிலிருந்து மனமாறுங்கள். பைபிளை அதிகமாக படித்து தியானித்து அதன்படி வாழ்ந்து இடைவிடாமல் ஜெபியுங்கள். நரகத்திற்கு செல்லாமல் இருக்க ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளின்படியே வாழுங்கள். கவனமாக பைபிள் அடிப்படையில் வாழுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, அநேகரை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். நரகத்தில் மாட்டாமல் பரலோகம் செல்ல வேதத்தின் மூலம் சில சத்தியங்கள் பின்வருமாறு. 1. இயேசு உங்களுக்காக உங்கள் பாவம் மன்னிக்கப்பட நீங்கள் நரகத்தில் தள்ளப்படாமல் பரலோகம் வர விலைக்கிரயம் செலுத்தியுள்ளார், அதாவது சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடெழுந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பி உங்கள் உள்ளத்தில் அவர் வரும்படி ஜெபியுங்கள். 3. இயேசுவே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மையே என் ஆண்டவராக, அதாவது தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என ஜெபியுங்கள். 4. இயேசுவே, நான் செய்த பாவங்களை மன்னியும், நான் இனி உம் பிள்ளையாய் வாழ உதவி செய்யும். ஆமென். இனி பாவம் செய்யாமல் வாழுங்கள். ஏதாவது பாவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் உடனே ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். 5. தேவனை சரியாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள பைபிளை அதிகமாக படியுங்கள். உதாரணமாக, தேவன் பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என 3 நபராக வெளிப்பட்டுள்ளார். ஆனால் இம்மூவரும் ஒன்றாக உள்ளனர், ஒரே தேவனாக வெளிப்பட்டுள்ளனர். 6. மனிதர்கள் செய்த எதையும் தெய்வமாக வணங்க வேண்டாம். உதாரணமாக, மாதா, விக்கிரகங்கள், சிலுவை, படங்கள், சிலைகள் போன்ற எதையும் தெய்வமாக வணங்க வேண்டாம். 7. மனிதர்கள் கடவுளை வழிபட ஏற்படுத்திய எந்த மதத்தையும் பின்பற்ற வேண்டாம். தேவன் ஏற்படுத்தாத, மனிதர்கள் ஏற்படுத்திய எந்த வழியும் வேண்டாம். இவையெல்லாம் நம்மை நரகத்திற்கு கொண்டு சென்றுவிடும். நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள் பைபிளில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தவறாமல் படித்து தெரிந்து கொண்டு பின்பற்றி தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
மேலும் பிதாவாகிய தேவன்தான் ஆண்டவர் இயேசுவை உலக இரட்சகராக அனுப்பினார். மேலும் தேவ வழியில் நடந்த பல மனிதர்களைக் கொண்டு தம் பரிசுத்த ஆவியின் மூலமாக பைபிளை எழுத வைத்து நமக்கு கொடுத்துள்ளார். எனவே பைபிள் படி நடந்தால் நரகத்தில் மாட்டாமல் பரலோகம் செல்ல முடியும். பரிசுத்த வேதாகமத்தை படித்தால் உங்களுக்கு புரியும். 8. மரியை வாழ்க மரியை வாழ்க என சொல்லியோ மரியாள் சிலையை வணங்கியோ மரியாளிடம் பரிந்து ஜெபிக்க சொல்லியோ மாட்டிக்கொள்ளாதீர்கள். இது பைபிளுக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்கள் காட்டுகிற வழியில் நடப்பதாகும். நம் முன்னோர்கள் காட்டின பாரம்பரியத்தின்படி வாழாமல் பைபிள் படியே வாழ்ந்து நரகத்திற்கு தப்பித்துக்கொள்வோமாக. பொறாமை, விரோதம், எரிச்சல், வாக்குவாதம், குறை சொல்லுதல், புறங்கூறுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், சண்டை, பகை, மன்னியாமை, பழி வாங்குதல், களியாட்டம், குடிவெறி, இச்சை, தவறான உறவுகள், துன்மார்க்க வாழ்வு, பயனற்ற வாழ்வு, சோம்பேறித்தனமான வாழ்வு, பொய்யனாயிருத்தல், அநியாயக்காரர், பிரிவினைகள், வைராக்கியங்கள், விக்கிரகாராதனை, அசுத்தம், ஒரே பாலினரை திருமணம் செய்தல், சுய புணர்ச்சி, விபச்சாரம், திருட்டு, மந்திரம், ஜோசியம், பில்லி சூனியம், செய்வினை, கொலை, லஞ்சம் கொடுத்தல், லஞ்சம் வாங்குதல், கருக்கலைத்தல், மோசடி செய்தல், நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருத்தல், பொருளாசைக்காரராகிய பேராசைக்காரர், பிறரை தவறாக பேசுதல், பிறரை ஏமாற்றுதல் போன்ற எந்த பாவமும் வேண்டாம். 9. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சொர்க்கம் வரான். 10. மேலும் சபை கூடிவர ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள். உதாரணமாக ஏஜி சர்ச், டிபிஎம் சர்ச் போன்ற ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபை. 11. எல்லாவற்றிலும் எப்போதும் பொறுமையாக இருந்து உங்கள் குணங்களை பைபிள் படி தேவனிடம் காணப்படும் நல்ல குணங்களைப் போல மாற்றிக்கொள்ளுங்கள். 12. தேவனில் அதிகமாக அன்பு கூர்ந்து பைபிள் வசனங்களின்படி நடங்கள். நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளதால் புதிய ஏற்பாட்டின் நிருபங்களை, அதாவது ரோமர், கலாத்தியர் போன்ற புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து நிருபங்களை படித்து அதின்படி வாழ கவனமாக இருக்க வேண்டும். அதேவேளை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இரண்டுமே முக்கியம். பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்கும்போது பாவம் செய்யக்கூடாது என்ற பயமும் எச்சரிப்பும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே முழு பைபிளையும் அதிகமாக படிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாயிருந்து கனி கொடுக்கிறவர்களாக, அநேகரை ஆண்டவரிடம் நடத்துகிறவர்களாக காணப்படுங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான் என வேதம் கூறுகிறது. எனவே பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கவனமாக இருங்கள். 13. இடைவிடாமல் ஜெபியுங்கள். தினமும் ஆவியில் ஜெபியுங்கள். பைபிளை நன்றாக படியுங்கள். ஜெப குழுக்களை ஏற்படுத்துங்கள். குடும்ப ஜெபம், தனி ஜெபம் போன்றவைகளை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆண்டவரின் வழியில் நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்களும் தவறாமல் இடைவிடாமல் ஜெபித்து பைபிளை இரவும் பகலும் படித்து தியானித்து அதன்படி வாழுங்கள். ஆமென். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.